பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, எங்களுடைய இஸ்லாமிக் பேன்ஸ் மீடியா யூனிட்டூடாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சில நாட்களாக எங்களுடைய பதிவுகள் தடைப்பட்டிருந்தன. இன்ஷா அல்லாஹ் அவை அனைத்தையும் நாம் சீர் செய்துவிட்டு மீண்டும் ஒரு புதிய முயற்சியாக முன்பு எவ்வாறு நாம் துவாக்களையும் தஸ்பீகளையும் திக்ர்களையும் உங்களுக்கு கொடுத்து வந்தோமோ அதே போல் தொடர்ந்து பதிவு செய்யலாம் என முயற்சி செய்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் உங்கள் துவாக்களை எங்களுக்கு அதிகமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அதே போல் உங்களுக்கு தேவையான துவாக்கள் தஸ்பீகள் எவை இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் நாம் கீழே தொலைபேசி இலக்கம் தருவோம். அதற்கு நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், கேட்டுக்கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் வாட்ஸ்அப் குழுமம் ஊடாக இணைந்து கொள்ள விருப்பமுள்ள சகோதரர்களும் அந்த தொலைபேசி ஊடாக நீங்கள் தொடர்பு கொண்டு இணைந்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். மேலும் நாம் தொடர்ந்து உங்களுக்கு பல்வேறு இஸ்லாமிய நற்சிந்தனைகள், துவாக்கள், தஸ்பீகள், திக்ர்கள் என தொடர்ந்து பதிவு செய்ய காத்திருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். உங்களுடைய ஒரு ஆதரவாக எங்களுடைய வீடியோக்களை பார்த்துவிட்டு அதை பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இன்றைய தினம் ஒரு சிறந்த பதிவை நாம் பார்க்க இருக்கிறோம். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக சோதனைகளும் கஷ்டங்களும் இழப்புகளும் ஏற்படும் போது எவ்வாறான துவாக்களை, எவ்வாறான வார்த்தைகளை அல்லாஹ்விடம் முன்வைத்தார்கள் என்பதை பற்றி ஒரு சிறந்த பதிவை இன்றைய நாம் பார்க்க இருக்கிறோம். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான வார்த்தைகள், இழப்புகள் ஏற்படும் போது அதிகமாக கூறிய வார்த்தைகளில் ஹதீஸ்களின் தொகுப்பில் இருந்து நாம் எடுத்து காட்டுகிறோம். அந்த துவாவை அதிகமாக நபி அவர்கள் ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இவை முஸ்லீமில் 918வது ஹதீஸாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மேலும் பல்வேறு அறிவிப்புகளிலும் இந்த துவா இடம்பெற்றிருக்கின்றன. ஆதாரபூர்வமான அடிப்படையில் இதை தொகுக்கப்பட்டதாக இருக்கின்றன. இழப்புகள் அதிகம் ஏற்படும் போது கீழ்காணும் துவாவை நபி அவர்கள் அதிகமாக அல்லாஹ்விடம் கேட்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அது என்ன துவா என்று கேட்டால், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம அஜுர்னி ஃபி முசீபத்தி வ அஹ்லிஃப் லி ஹைரம் மின்ஹா. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம அஜுர்னி ஃபி முசீபத்தி வ அஹ்லிஃப் லி ஹைரம் மின்ஹா. இதனுடைய தமிழ் அர்த்தம், நாங்கள் அல்லாஹுக்கே உரியவர்கள், மேலும் நாங்கள் அவனிடமே திரும்பிச் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். இறைவா, எனது துன்பத்திற்கு நீ சிறந்த கூலியை தருவாயாக, மேலும் இதை விட சிறந்ததை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக என்று கூறக்கூடியதாக இருக்கிறது. முஸ்லீமில் 918வது ஹதீஸாக இந்த துவாவை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நிறைய சகோதரர்கள் கேட்கிறார்கள், இழப்புகள், கஷ்டங்கள், சிரமங்கள் அதிகமாக ஏற்படுகிறது, இதற்கு ஒரு தீர்வை பெற்றுத்தாருங்கள், ஒரு துவாவை கற்றுத்தாருங்கள் என்று கேட்கிறார்கள். எழுத்து வடிவிலும் தருகிறேன். இன்ஷா அல்லாஹ் அதை மரணம் செய்து கொள்ளுங்கள். மேலும் இதை உங்களுக்கு எவ்வாறு வேண்டுமோ அவ்வாறான விதத்தில் நீங்கள் இந்த தொலைபேசி இலக்கத்தினூடாக தொடர்பு கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மேலும் எங்களுடைய இனி வரக்கூடிய பதிவுகளை ஆதரவு தந்து பார்வையாளர்களுக்கு அதிகமாக கொண்டு போய் சேர்க்குமாறும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இன்ஷா அல்லாஹ். மேலும் பல்வேறு இஸ்லாமிய பதிவுகளோடும் துஆக்களோடும் தஸ்பீகளோடும் உங்களை நான் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.